மகிழ்ச்சியாயிருப்பதும் நன்மை செய்வதும். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். எல்லாம் மாயை என்று சாலமோன் சொல்லுகிறார். ஆனாலும் மாயையான காரியத்திலும் நன்மையான காரியம் இருக்கிறது. நாம் நன்மை செய்யும் போது நமக்கு நன்மை உண்டாகும். நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய உற்றார் உறவினர்களுக்கும் நன்மை உண்டாகும். நாம் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்தால் அதனால் பொது ஜனங்களுக்கும் விசேஷமாய் தரித்திரருக்கும் உதவி கிடைக்கும். நம்முடைய ஐஸ்வர்யங்கள், செல்வாக்குகள், அதிகாரங்கள் ஆகிய எல்லாவற்றையும் நன்மை செய்வதற்கு மாத்திரமே பயன்படுத்த வேண்டும். நாம் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்யவில்லை என்றால் அதன் பின்பு நன்மை செய்வதற்கு நமக்கு வாய்ப்பே இருக்காது. நாம் இந்த பிரபஞ்சத்தில் உயிரோடு இருக்கிற காலம் மாத்திரமே நாம் கிரியை செய்யக்கூடிய காலம். தேவன் நம்முடைய ஜீவிய காலத்தில் நமக்கு கொடுத்திருக்கும் வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தினால் நமக்கு மகிழ்ச்சியும் நன்மையும் உண்டாகும். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் நமக்கு இல்லை. நாம் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் காலத்தில் எப்படி கிரியை செய்கிறோம் என்பதன் அடிப்படையிலேயே நம்முடைய நித்திய ஜீவன் அமையும். இந்த உலகத்தில் நாம் உயிரோடு இருக்கையில் ஏராளமான பாவங்களை செய்து மாம்சத்தின் இச்சைகளை பூர்த்தி செய்தால் நாம் நித்திய காலமாய் நரகத்தில் தள்ளப்படுவோம். நரகத்தில் நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் இருக்காது. அங்கு அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். நாம் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற காலம் வரையிலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். நாம் எந்த வேலையை செய்தாலும் அதை கர்த்தருக்காக செய்ய வேண்டும். கர்த்தரை நம்பி நன்மை செய்ய வேண்டும். நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காகவும் பராமரிப்புகளுக்காகவும் நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். பிரமாணத்தின் எல்லைகளுக்கு உட்பட்டு போஜனம் பண்ணுவதும் பானம் பண்ணுவதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகும். பெருந்தீனியும் மதுபானமும் மனுஷருக்கு தகாது. குடிகாரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை.